அதாவது நல்ல சாலிஹான குழந்தையுடைய உருவாக்கம், சாலிஹான குழந்தையாக வரணும் என்ற எண்ணப்பாடு எங்களிடத்தில் மிகவும் அதிகமாக இருக்க வேண்டும் என்பதற்கான இன்னும் சில வேற செய்திகள் என்ன செய்யுங்க பாருங்க. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் நமக்கு தெரிந்த ஒரு சில சம்பவங்கள் தான். அதாவது உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா, உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹாவுடைய ஒரு குழந்தை என்ன செய்யுது, மரணிக்குது. அப்போ அவங்க கணவனுக்கு என்ன செஞ்சிடறாங்க, மறைச்சிடுறாங்க. அதுக்கு பின்னால் அவங்க அதை கோவப்பட்டு ரசூலுல்லாஹ்கிட்ட போகிறாங்க. அந்த அடுத்த நாள் விடிந்த பின்னால் இவங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவியாக இருந்து உறவுலையும் ஈடுபட்ட பின்னால் காலையில் என்ன செய்கிறாங்க, இந்த விஷயம் தெரிஞ்ச பின்னால் கோவப்பட்டுக்கிட்டு என்ன செய்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட போகிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன உடனே கேட்ட துவா, பாரக்கல்லாஹு ஃபீ காபிரி லைலத்திக்குமா. அவர் வந்து அதை சொல்கிறாரு, இப்படியெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்கிறாரு. சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹாவை எந்த குறையும் சொல்லாமல் என்ன வார்த்தை சொன்னாங்கன்னா, பாரக்கல்லாஹு ஃபீ காபிரி லைலத்திக்குமா, கடந்த உங்களது இரவில் அல்லாஹ் பரக்கத்து செய்வானாக. இந்த பிரார்த்தனையை நினைச்சு பாருங்க. நம்ம வந்து ஒரு சப்ஜெக்ட் சொன்ன உடனேயே அவர் ரெண்டு பேருக்கும் இது நடந்துச்சுன்னு அவர் சொல்றாரு. குழந்தை மரணிச்சுக்குது, அந்த டைம்ல உறவுல ஈடுபட வச்சுட்டா அந்த வேதனையில நான் வாரேன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட சொன்ன உடனே நபி அவர்களுக்கு முதலாவது துளிர்விட்ட சிந்தனை என்ன, அந்த நாள் பரக்கத்தாக இருக்கட்டும், அந்த நாள் பரக்கத்தான ஒரு நாளாக இருக்குது. இப்படி நம்மளோட சிந்தனைகளை இது ஒட்டி இருக்குதா. சாலிஹான குழந்தை அப்படின்றதுல அது என்ன விசேஷம்னு கேட்பாங்க. முடிச்சிட்டீங்க, என்ன விசேஷம், செக் பண்ணீங்களா, ஸ்கேன் பண்ணீங்களா, எப்படி இருக்குது, இதுதான் கவனமாக பார்த்துக்கங்க, கொஞ்சம் மெல்ல நடக்க சொல்லுங்க, டேப்லெட்லாம் எடுத்துக்கோங்க, ஃபோலிக் ஆசிட் சாப்பிட்டீங்களா, அப்படி இந்த மாதிரி தான் கேள்வி இருக்குமே தவிர நல்ல சாலிஹான பரக்கத்தான ஒரு புள்ளையா அவங்களுக்கு அமையட்டும் என்று சொல்றவங்க இருக்கிறாங்க மிச்சம் குறவு. சொல்றவங்களே அதிகமான பேர் இவ்வளவு விளக்கங்களை நினைச்சு என்ன செய்யறது இல்லை, ஒரு சாலிஹான ஒரு குழந்தை கிடைக்கட்டும் என்றதில்லை. அந்த முதல் ரசூல் ஸல்லல்லாஹு அவங்க செய்தியை சொன்ன உடனே இந்த பிரச்சனையை பேசுறதுக்கு முன்னாலே ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை என்ன, பாரக்கல்லாஹு ஃபீ காபிரி லைலத்திக்குமா, உங்களது முந்திய இரவு பரக்கத் செய்யட்டும். அப்படின்டா நம்மகிட்ட யாராவது குழந்தை இல்லைன்னு சொல்றாங்களா, அதே வார்த்தையை சொல்றாங்களா, பாரக்கல்லாஹு ஃபீ காபிரி லைலத்திக்குமா, அல்லாஹ் தஆலா உங்களை கடந்த இரவுல என்ன செய்யட்டும், பரக்கத்து செய்யட்டும் நம்ம சொல்லலாம். யாரும் இந்த துஆக்கள பகுதியில் இதை சேர்க்கல. ஆனால் இது ஹதீஸ்ல என்ன செய்யுது, மிக தெளிவா வருது, பாரக்கல்லாஹு ஃபீ காபிரி, கடந்த உடைய இரவுல அல்லாஹ் என்ன செய்யட்டும், பரக்கத்து செய்யட்டும், நம்ம துஆ ஒன்று என்ன செய்யலாம், கேட்கலாம் என்பதுக்கு இந்த செய்தி என்ன செய்யுது எங்களுக்கு. அப்ப ரசூலுல்லாஹ் முதலாவது வந்து பரக்கத் செய்யட்டும். வரலாற்றில் பார்க்கிறோம், அவங்களுக்கு ஒரு அன்றைய இரவுல அல்லாஹ் தஆலா ஒரு குழந்தைய என்ன செய்யறான், ஏற்படுத்துறான். குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைய எடுத்துட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துஆ கேட்டுட்டு, பரக்கத்துக்காக துஆ கேட்டுட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அப்துல்லான்னு என்ன செஞ்சாங்க, பேர் வைத்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லான்னு பேர் வைத்தார்கள். அதாவது அப்துல்லா இப்னு அபி தல்ஹா, அப்துல்லா இப்னு அபி தல்ஹா, தாய் வந்து உம்மு சுலைம். இந்த அப்துல்லா இப்னு அபி தல்ஹாக்கு இப்போ இவர் துஆ கேட்டாங்க, அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும். இந்த அப்துல்லா இப்னு அபி தல்ஹா வந்து பாரசீக யுத்தத்தில் வந்து ஷஹீத் ஆகிறாங்க. பாரசீக யுத்தத்தில் வந்து ஷஹீத் ஆகிறாங்க. இந்த அப்துல்லா இப்னு அபி தல்ஹாக்கு 7 பிள்ளைகள் பிறக்குது. 7 பேரும் ஹாஃபிதுகளாக உருவாகிறாங்க. 7 பேரும் ஹாஃபிதுகளாக என்ன செய்கிறாங்க, உருவாகிறாங்க. அந்த செய்தியில் வர சுஃபியான் சொல்றாரு, குல்லுஹும் கது கரஅல் குர்ஆன, அனைவரும் குர்ஆனை மனனமிட்டு படித்து முடித்து விட்டார்கள். 7 பேர் மொத்தம். அவங்களுக்கு 7 ஆண், அதாவது ஒரு சில ஆண் குழந்தைகளோட பேர்கள் எப்படி வருதுன்னு சொன்னால், இஸ்ஹாக், இஸ்மாயில், அப்துல்லா, யாக்கூப், உமர், காசிம், உமாரா, இப்ராஹிம், அம்ர், ஜெயித், முஹம்மத், இப்படி நிறைய ஆண் குழந்தைகளும் 4 பெண் குழந்தைகளும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கேட்ட துஆல அதில் 7 பேர் என்ன செய்யறாங்க, அந்த 7 பேரும் என்ன செய்யறாங்க, குர்ஆனை முடித்தவர்களாக. அடுத்தவங்க முடிக்கலைன்னு அர்த்தம் இல்லை, வரலாற்றில் பதியப்பட்ட செய்தியில அந்த 7 பேர் முந்தியவர்களாக எப்படியோ அந்த 7 பேருமே குர்ஆனை என்ன செய்தார்கள், முடித்தவர்களாக இருந்தார்கள். அந்த 7 பேரும் ஆண்களா பெண்களா அதெல்லாம் வரல. அந்த 7 பேர் என்ன செஞ்சாங்க, குர்ஆனை ஹிஃபுல் முடித்தவர்களா, குர்ஆனை விளங்கியவர்களா. அன்றைக்கு வந்து குர்ஆனை ஓதியவர்களா ஆண்டு வந்தா எழுத்து ஓதுறதல்ல, ஹிஃபுல் முடிச்சு இதை படிச்சு முடிச்சாங்கன்னு அர்த்தம். இன்றைக்கு தான் என்னது, அன்றைக்கு காரி என்றாலே ஹாஃபில் தான். அன்றைக்கு காரி என்றா ஹாஃபில். இன்றைக்கு ஓதுறதே கஷ்டமாயிருந்தனால ஹாஃபில் அடுத்த பொசிஷனுக்கு கொடுத்துட்டாங்க. விளங்கிட்டா, ஓதுறதே கஷ்டமான நிலைமை இருக்குது. எனவே குர்ஆனை 5 வயசுல முடிச்சுட்டாரு அப்படின்னு நம்ம இன்றைக்கு சொன்னோம்டா பார்த்து ஓதி முடிச்சுட்டான்னு அர்த்தம். அன்றைக்கு சொன்னாங்கடா ஹிஃபுல் முடிச்சுட்டாங்கன்னு அர்த்தம். ஹிஃபுல் என்ன செஞ்சுட்டாங்க, முடிச்சுட்டாங்கன்னு அர்த்தம். அப்ப இதுல நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்டா, ரசூலுல்லாஹ் ஒரு துஆ தான் கேட்டாங்க, அல்லாஹும்ம பாரக்கல்லாஹு ஃபீ காபிரி லைலத்திக்குமா, உங்களது கடந்த இரவில் அல்லாஹ் பரக்கத் செய்வானான். ரிசல்ட் என்ன, பேர பிள்ளைகளுக்கு வரைக்கும் என்ன செய்யுது,
அந்த பரக்கத் வந்ததை பார்க்குறோம். அதாவது குர்ஆனை படித்தவர்களாக அவர்கள் பெரும் போர் வீரர்களாக நல்ல மார்க்க அறிவுள்ளவர்களாக அவர் உருவாகினார்ன்றதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். இப்போ இதுலையும் நமக்கு மட்டுமல்ல, நம்மை சூழ உள்ளவர்களுக்கும் இந்த சலாஹியத்தான சிந்தனை நம்மகிட்ட வரணும். மற்றவங்களுக்கு நம்ம பிரார்த்திக்கிற நேரத்திலையும் அந்த சலாஹியத்தான சிந்தனை, அவர்களுக்கு சாலிஹான புள்ள வரணும் என்றது, நம்ம சகோதரர்களா நமது உறவுகளா எல்லார்ட்டையும் இப்போ நம்ம வந்து நம்மளோட புள்ள சாலிஹா வரணும்னு நினைக்கிற மாதிரி, லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்ப லி அஹீஹி மா யுஹிப்பு லி நஃப்ஸி, தனக்கு விரும்புவதை தன் சகோதரனுக்கு என்ன செய்யணும் விரும்பணும். அப்போ அந்த அடிப்படையில் மற்றவர்களுக்கு அந்த குழந்தை என்ன செய்யணும், ஒரு நல்ல குழந்தை உருவாகணும் என்ற அந்த பிரார்த்தனை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே செய்கிறான்னு பார்க்குறாங்க. அப்போ சுஃபியான், இது அறிவிக்கக்கூடிய சுஃபியான் ரஹிமஹுல்லாஹ் அவங்க தான் சொல்கிறாங்க, அல்லாஹு தாலா அவங்களுக்கு என்ன குழந்தையை கொடுத்தான். யாரு மகனுடைய அந்த அவங்களோட குழந்தை தான். இப்படி பேர பிள்ளைகள்னா என்ன, அதாவது குழந்தைகள், அந்த குழந்தைகள் அனைவரும் படித்தவர்களாக. அப்போ அந்த பரக்கத்துக்குரிய அர்த்தத்தை கூட சுஃபியான் என்ன சொல்றாரு, இதுதான் அர்த்தம், அவங்க படித்த லட்சியவாதிகளாகவும் சாலிஹானவர்களாகவும் உருவாகுதல் அப்படி என்றதை நம்ம இந்த செய்தியை சஹீஹுல் புகாரியில் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். பிள்ளைகளுடைய பெயர்களாக இஸ்ஹாக், இஸ்மாயில், அப்துல்லா, யாக்கூப். இதில் பார்த்தீங்கன்னா இஸ்ஹாக், இஸ்மாயில், யாக்கூப் லேசா நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ரைட்டா, இஸ்ஹாக், இஸ்மாயில், யாக்கூப் என்றது அந்த ஒரே பரம்பரை சார்ந்த என்ன பெயர்கள். அடுத்தது என்ன, இப்ராஹிம் வருது. அப்போ இப்ராஹிம், இஸ்ஹாக், அடுத்த என்னது இஸ்மாயில், யாக்கூப் எல்லாம் ஒரே பரம்பரை சார்ந்த 4 பெயர்களும். அடுத்ததாக என்ன அம்ரு, காசிம், அதுக்கு பின்னால் உமாரா, உமைர், ஜெயித், இப்படியான பெயர்கள் என்ன செய்கிறோம் நம்ம அதெல்லாம் பார்க்குறோம். முஹம்மத். அப்போ இந்த செய்தி ஒரு எங்களுக்கு எப்படிப்பட்ட சிந்தனை, ஒரு கற்பிணியாக இருக்கிற நேரத்தில் அந்த அந்த அவங்களுடைய சிந்தனையில் ஓடணும், ஒரு கணவனுக்கு என்னென்ன சிந்தனைகளை ஓடணும் என்றதெல்லாம் இந்த செய்தி என்ன செய்யுது, அந்த சலாஹியத்தான சிந்தனை எப்பொழுதும் அதில் இருக்கணும் என்பதற்கு இந்த செய்தி ஆதாரமாக இருக்குது. அடுத்ததை பாருங்க, அந்த நபித்தோழர்கள்ட்ட அந்த வேட்கை தான் இருந்துச்சு. குழந்தை அப்படின்ற டைம்ல அவங்களோட முழு சிந்தனையும் வந்து சாலிஹான குழந்தை, சாலிஹான குழந்தை, சாலிஹான குழந்தை என்று தான் இருந்துச்சு. பிறந்த பின்னால அவர் ஒருத்தர் தலைவராக அவர் நினைக்கிறது, அவங்களோட நிலைமையை பார்த்து ஒருத்தர் நல்ல தொழில் செய்ய நினைக்கிறதெல்லாம் வேறொரு அம்சம். ஆனால் பிறக்கிறதுக்கு முன்னால் அவங்களோட சிந்தனை வந்து சாலிஹான ஒரு புள்ள, ஒரு லட்சியவாதியான ஒரு புள்ள வரணும் என்றதான் அவங்களோட பிரதானமாக இருந்த இடத்துக்கு பல செய்திகள் இருக்கிறது, நம்ம பார்க்கலாம். அதில் ஒரு சில செய்திகளை நான் சொல்கிறேன் பாருங்க. எங்களுக்கு தெரியும் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா, வரலாற்றில் வந்து பல அஸ்மாக்களை நம்ம படிச்சிருப்போம். அதில் பிரதானமாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு குடும்பத்தில் சம்பந்தப்பட்ட 2 அஸ்மா. அந்த 2 அஸ்மாவும் எங்களுக்கு இந்த சப்ஜெக்ட்டுக்கு உதாரணமான அஸ்மாக்கள். ஒருத்தர் யாரு, அஸ்மா பின்து அபிபக்கர். அஸ்மா பின்து அபிபக்கர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அதாவது என்ன அந்த மகள், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த அந்த அதாவது மகளான அஸ்மா வந்து பிறக்கிறது உம்மு ஜமீலுக்கு, அவங்களுடைய மனைவி உம்மு ஜமீலுக்கு பிறக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பிறக்கிறது உம்மு ரூமானுக்கு. ஆயிஷா ரலியல்லாஹு பிறக்கிறது வந்து உம்மு ரூமான் அப்படின்றவங்களுக்கு. அது போல என்னது, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு ஒரு மனைவி, இன்னொரு மனைவி இருந்தாங்க, அஸ்மா பின்து உமைஸ். அஸ்மா பின்து உமைஸ் என்று இன்னொரு மனைவி இருந்தாங்க. அப்போ அஸ்மா பின்து உமைஸ் யாரு, ஜாஃபர் பின் அபி தாலிப் இருக்கிறாங்களே, ஜாஃபர் பின் அபி தாலிபுடைய மனைவி. ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு மூத்தா யுத்தத்தில் கொல்லப்படுறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்கிறாங்க, திருமணம் முடிக்கிறாங்க அஸ்மா பின்து உமைஸ. இதெல்லாமே இன்னொரு மனைவியும் என்ன செஞ்சாங்க, ஹபீபான்னு ஒரு மனைவியும் என்ன செஞ்சாங்க இருந்தாங்க. மொத்தமாக 4 மனைவிமார்கள் இருந்தாங்க அப்படின்றத பார்க்குறோம். இதில் அதாவது அஸ்மா பின்து உமைஸ் மூலம் கிடைத்த ஒரு குழந்தை தான் முஹம்மது பின் அபிபக்கர். அஸ்மா பின்து உமைஸ் மூலம் கிடைச்சது முஹம்மது பின் அபிபக்கர். அடுத்ததாக என்னது, அதாவது உம்மு ரூமான் மூலம் கிடைச்சது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. இவங்க மூலம் என்ன, அதாவது முஹம்மது பின் அபிபக்கர். இந்த தெரிஞ்சுக்கின்ற பின்னால் நீங்கள் பாருங்க, அந்த முதலாவது திருமண கலாச்சாரம் எப்படி இருந்ததுன்னு அதில் ஒரு செய்தி இருக்குது. திருமண கலாச்சாரம் முதலாவது அஸ்மா யாரு, அபூபக்கரோட மகள் அஸ்மா. அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அந்த ஹிஜ்ரத்து போகிற டைம் இருக்கு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி மக்காலேருந்து ஹிஜ்ரத்து போகிறாங்க. அந்த ஹிஜ்ரத்து போகிற நேரத்தில் அவங்களுக்கு என்ன செய்யுது, அதாவது அவங்க வந்து கர்ப்பிணியான நிலையில தான் ஹிஜ்ரத்து போனாங்க. கர்ப்பிணியான நிலையில தான் அவர்கள் என்ன செஞ்சாங்க, ஹிஜ்ரத்து போய் மதீனால என்ன செய்கிறாங்க, சேர்றாங்க. போகிற நேரத்தில் ஒரு ஃபித்னா கிளம்பிட்டு, யூதர்கள் வந்து சூனியம் வச்சுட்டாங்க முஸ்லீம்களுக்கு, இனி வந்து முஸ்லீம் சமுதாயத்தில் ஆம்பளை புள்ளல் என்ன செய்யாது, பிறக்காது. யூதர்கள் சூனியம் வச்சுட்டாங்க, ஆம்பளை புள்ளல் என்ன செய்யாது, பிறக்காதுன்னு. அப்போ முழு எதிர்பார்ப்பும் எதை இருந்துச்சு, யூதர்களுடைய அது வந்து என்னது பொய்யானது, தவறானது அப்படி என்ற ஒரு குழந்தையை தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. முதல் குழந்தையாக யார் பெற்றெடுக்கிறாங்கன்னு சொன்னால் அஸ்மா பின்து அபிபக்கர் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க என்ன செய்கிறாங்க, அப்துல்லா இப்னு சுபைரை பெற்றெடுக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லாவோட பேர் வைக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன, அதாவது ஈத்தம் பழத்தை
எடுத்து அவங்கள மென்று அதனுடைய அதாவது அந்த கலவையை எடுத்து தொண்டையில் என்ன செஞ்சாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைத்தார்கள். தஹ்னீக்ன்றது சுன்னத்தல்ல, தொண்டையில் எடுத்து அப்படி வைக்கணும்ன்றது சுன்னத்தல்ல, அது ஒரு அனுமதி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைய வழமைப்படி அதை அன்றைக்கு செஞ்சாங்க. அது சுன்னத்தல்ல, செய்வது பிள்ளைமில்ல, வைக்கிற டைமில் கவனமாக இருக்கணும். ஏன்னா குழந்தைய வாயில் ஃபர்ஸ்ட் டைமில் பொறுத்த சிலவங்க விளப்பம் இல்லாமல் என்ன செஞ்சுருவாங்க, ஒரு அறிவு இல்லாமல் அப்படி எடுத்து பெருசாக வச்சு விட்ருவாங்க உள்ளுக்கு. அது குழந்தை என்ன செய்யும், அது தவறானது. சாதாரணமாக அந்த டேஸ்ட்டை மட்டும் பார்க்குற அளவுக்கு தொண்டையில் என்ன செய்வாங்க ரசூல் அதை செஞ்சு பரக்கத்துக்காக துவா கேட்டாங்க.